சம்பந்தனின் பதவி விலகல், மாவைக்கு அவசர அழைப்பு. அம்பிட்டிய சுமணரத்ன தேரரின் அட்டூழியங்கள், எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை. எரிபொருள் விலை அதிகரிப்பின் சூழ்ச்சி அம்பலம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ரா சம்பந்தன் விலக வேண்டும் என சக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் பகிரங்கமாக விடுத்த கோரிக்கை தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மற்றும் ரா சம்பந்தன் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எம்.ஏ. சுமந்திரன் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக ரா சம்பந்தன் தம்முடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக மாவை சேனாதி ராஜா கூறியுள்ளார். அத்துடன் தம்மை நேரடியாக சந்திக்குமாறு ரா சம்பந்தன் கோரியிருப்பதாகவும் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் விரைவில் நேரடியாக சந்தித்து ரா சம்பந்தனுடன் இது தொடர்பாக கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்குழு கூட்டத்திலும் இது தொடர்பாக கலந்துரையாடப்படும் எனவும் மாவை சேனாதிராஜா கூறியுள்ளார். எனினும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வவுனியாவில் இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அதில் ரா சம்பந்தன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த செயற்குழு கூட்டத்தில் ரா சம்பந்தனின் பதவி விலகல் குறித்து தீர்மானம் மேற்கொள்ளப்படுமா என எழுப்பிய கேள்விக்கு மாவை சேனாதிராஜா பதிலளிப்பதை தவிர்த்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிலான் அலஸ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மங்களா ராமய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அண்மை காலமாக தமிழ் மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான கருத்துக்களை பொதுவெளியில் பேசி வருகின்றார். இந்த நிலையில் தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சிலர் தொடர்பிலும் அவர் பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருவதுடன் தமிழர்களை சிங்களவர்கள் வெட்டுவார்கள் எனவும் நேரடியான அச்சுறுத்தலையும் அவர் விடுத்துள்ளார். அவரது இவ்வாறான வெறுக்கத்தக்க செயற்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரி போலீஸ் மா அதிபருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அது தவிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான மெனோ கணேசன், வேலுகுமார் உள்ளிட்ட ஒரு சில அரசியல்வாதிகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் அம்பிட்டிய தேரரை கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதுடன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அம்பிட்டிய தேரரின் செயற்பாடுகள் குறித்து கருத்து வெளியிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் அம்பிட்டிய சுமணரத்ன தேரருக்கு எதிராக பல்வேறு தரப்பினராலும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் போலீசார் விசேட விசாரணைகளை முன்னெடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளனர். நாட்டில் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைதியை பேணி பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் பாரபட்சமின்றி முன்னெடுக்கப்படும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே முறைப்பாடுகள் தொடர்பில் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. அந்த வகையில் வீணான சந்தேகங்களை வெளியிட வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளை விற்பனை செய்வதன் மூலம் அரசாங்கம் பாரிய லாபத்தை ஈட்டுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனகர் ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களுக்கான எரிபொருள் விலையை குறைக்கும் திறன் அரசாங்கத்திற்கு இருந்த போதிலும் ஐஓசி மற்றும் சினோபெக் நிறுவனங்களுக்கு லாபம் ஈட்டுவதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு எரிபொருள் விலையை குறைக்காது என இணைய ஊடகம் ஒன்றுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விற்பனையால் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படும் என பொறுப்பான அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ள கருத்துக்கள் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு தற்போதுள்ள ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் விரும்பவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் இடம்பெறும் தொழிற்சங்க போராட்டங்கள் ஒடுக்கப்படுகின்றமை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் நாடு வங்குரோத்து நிலையை நோக்கி நகர்ந்து வருவதாக எச்சரித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்பொழுது இலங்கையில் நடைபெறுகின்ற பல போராட்டங்கள் உண்மையானவை. வறுமை நிலையிலே மக்கள் வாழ்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2 நேரம் அல்லது 1 நேரம் உணவு அருந்திவிட்டு பின்னர் தங்களது தூக்கத்துக்கு செல்கின்ற மக்கள் இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாடு பொருளாதார ரீதியாக கடுமையாக நலிவுற்றிருக்கின்றது. பொருட்களின் மின்சாரத்தின் எரிபொருளின் விலைகளை அதிகரித்ததால் மக்கள் வாழ்வாதார நிலைமைகளை இழந்திருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளால் நாடு வங்குரோத்து நிலையை நோக்கி நகர்கின்றது. தேர்தல் என்பது ஜனநாயக முறையிலே செயல்படுத்தப்படுகின்ற ஒரு நடவடிக்கை. அந்த ஜனநாயகத்தை கடைபிடிப்பதற்கு தற்போது இருக்கின்ற அரசாங்கம் விரும்பவில்லை. தேர்தல் மீதோ அல்லது மக்களை சரியான பாதையில் அழைத்து செல்வதற்கான பயணங்கள் மீது இந்த அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இருப்பதாக எங்களுக்கு தென்படவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆராய்ச்சி கப்பலின் சர்ச்சைக்குரிய விஜயத்தில் இலங்கை சீனாவுடன் சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தற்போது கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள சியான் 6 என்ற சீன கப்பல் இலங்கை கடற்படையின் கண்காணிப்பாளர்களுடன் நாளை முதல் 2 குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளூர் பங்காளிகளுடன் கூட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட இலங்கை அனுமதி அளித்துள்ளது. உள்ளூர் பங்குதாரராக தேசிய நீர்வாழ் ஆராய்ச்சி முகாமையின் கடல்சார் விஞ்ஞானிகள் கப்பலில் இருப்பார்கள். எனினும் பங்கேற்கவிருந்த ருகுணு பல்கலைக்கழகம் ஆய்வில் பங்கேற்காது. அத்துடன் ஆராய்ச்சி கப்பலின் ஆய்வுகளும் மேல் மாகாணத்தின் நியமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை அதிகாரிகளுடன் சீன ஆய்வு கப்பல் நாளையும் நாளை மறுதினமும் நாட்டின் மேற்கு பிராந்திய கடற்பரப்பில் கடலாராய்ச்சி ஆய்வுகளில் ஈடுபட உள்ளது. கொழும்பிற்கும் பீஜிங்கிற்கும் இடையிலான பரபரப்பான ராஜதந்திர நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த கப்பலின் வருகை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடந்து அமைச்சரவை மாற்றம் குறித்து மகிழ்ச்சி அடையவில்லை, மிகவும் கவலையடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்த அவர், தமக்கும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான விரிசல் நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியுள்ளார். இதன்போது மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர், பொதுஜன பெரமுன அவருக்கு வழங்கி வரும் ஆதரவை அதிபர் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டுள்ளார். அதன் முக்கியத்துவத்தை அவர் கருத்தில் கொள்ளவில்லை. அமைச்சரவை மாற்றத்தின் போது ஏனைய கட்சிகள் குறித்து அக்கறை காட்டப்படுகின்றது. பொதுஜன பெரமுன குறித்து அக்கறை காட்டப்படவில்லை. நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு 120 பேரின் ஆதரவு உள்ளது. இதில் 100 பேர் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள். ஆகவே அதிபர் பொதுஜன பெரமுனவின் ஆதரவை மிகவும் சாதாரணமாக கருதியுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.